ஓம் தத் சத்து. ஞானார்த்திகள் எல்லோருக்கும் நமஸ்காரம். கருடருடைய திவ்ய சரித்திரத்தை பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அதனுடைய 2வது பதிவாக வினதையனுடைய அடிமையை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம். கருடர் அவதாரம் ஆயாச்சு. தன்னுடைய தாயாரான வினதை கிட்ட கருடன் கேட்குறார், அம்மா நீ இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறியே, இதுக்கு காரணம் என்ன? ஏன் நீ கத்ருவான என்னுடைய பெரியம்மாவுக்கு நீ அடிமைப்பட்டு கிடக்கிற அப்படின்னு கேட்குறார். அதுக்கு வினதையானவள் சொல்கிறா, கண்ணா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர், அதாவது உன்னுடைய தந்தை கஷ்யப மகரிஷி 2 சக்திகளை கொண்டு ஜாடிக்குள்ளே போட்டு, இது கொஞ்ச காலம் வரைக்கும் இந்த ஜாடியில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் அதுவே வெளிப்பட்டு 2 குழந்தைகளாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நானும் கொஞ்ச காலம் பொறுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பொறுமை இல்லை. ஆர்வத்தின் காரணமாக அதில் இருந்த ஒரு முதல்ல இருந்த ஜாடியை நான் திறந்தேன். அதில் திறந்தா ஒரு குழந்தை ஒன்று தலை முதல் இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் வளர்ந்துருக்கு. அந்த குழந்தைய நான் பார்த்த உடனே அந்த குழந்தை என்கிட்ட சொன்னது, அம்மா, அப்பா சொன்னார் இல்லையா பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு, ஆனால் நீ பொறுமையை காக்காம இப்படி அவசரப்பட்டு இந்த ஜாடியிலேருந்து திறந்து என்னை இப்படி அரை உடம்போட பிரசவிச்சிட்டியே, அதனால் நீ சில காலம் அடிமைப்பட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்தான். அதன் கூடவே உனக்கு பிறக்க போக 2வது குழந்தை இந்த சாப விமோச்சனத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பான் அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தை தான் அருணன் அப்படின்னு உன்னுடைய அண்ணாவாக இருக்கிறார், சூரியனுக்கு தேரோட்டியாக இருக்கிறார் அப்படின்னார். அதுக்கப்புறம் கருடன் கேட்டார், சரி அம்மா, நீ கத்ருவான என்னுடைய பெரியம்மாவுக்கு எப்படி அடிமைப்பட்ட, அந்த விஷயத்தை சொல்லு அப்படிங்கிற. அதுக்கு உடனே வினதை சொல்கிறா, கண்ணா, ஒரு நாள் நானும் உன்னுடைய பெரியம்மாவான கத்ருவும் 2 பேரும் நதியில் குளிச்சுட்டு இருந்தோம். அது சாயங்கால வேளை, கொஞ்சம் இருட்டாக இருந்தது. அந்த சமயத்தில் இந்த கத்ருவானவள் என்னை வேணும்ன்ட்டே வம்புக்கு இழுக்கணும்னு சொல்லி, வினதா, அதுவும் அங்கே பார்த்தியா, சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்சைஸ்ரவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை உடம்பெல்லாம் வெண்மையாக இருக்குது, ஆனால் அதனுடைய வால் மட்டும் கருப்பாக இருக்குது பார்த்தியா, அது புல்லு மேய்ஞ்சின்னு இருக்கு பார்த்தியா அப்படின்னா. நான் உடனே அதுக்கு சொன்னேன், இல்லை கத்ரு, பார்க்கடலில் பிறந்த எல்லாமே வெண்மையாகத்தான் இருக்கும். இந்த உச்சைஸ்ரவஸும் தலை முதல் முடி வரைக்கும் வால் வரைக்கும் அது வெண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு. உடனே அதுக்கு கத்ரு சொன்னால், இல்லை, அதனுடைய வால் கருப்பாக தான் இருக்குது. நாளைக்கு கார்த்தால நான் அதை நிரூபிக்கிறேன். அப்படி நான் நிரூபிச்சுட்டேன்னா நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், நான் சொல்படி நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அது எல்லாத்தையும் நீ கேட்கணும் அப்படின்னா. அதுக்கு நான் ஒத்துக்க வேண்டியதாக போச்சு, ஒத்துன்ட்டேன். அடுத்த நாள் கார்த்தால நான் பார்க்கும்பொழுது அந்த உச்சைஸ்ரவஸ், அந்த குதிரையினுடைய வால் கருப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உடனே இந்த கத்ருவானவள் நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி என்னை அடிமைப்படுத்திட்டா. ஆனால் இதுக்கு நடுவில் இவ ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கா. தன்னுடைய பிள்ளையான கார்கோட்டகன்னு சொல்லக்கூடிய கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பை ராத்திரி கூப்பிட்டு, அடுத்த நாள் கார்த்தால இந்த மாதிரி வினதைக்கும் எனக்கு ஒரு போட்டி இருக்குது, அந்த சவாலில் நான் ஜெயிக்கணும், அதுக்காக நீ அந்த உச்சைஸ்ரவஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குதிரையினுடைய வெள்ளை வாலில் சுற்றிட்டு நீ கருப்பாக அதை காண்பிக்கணும், அந்த வாலை கருப்பாக்கணும் அப்படின்னு. அது எனக்கு தெரியாமல் இந்த சூழ்ச்சியில் நான் விழுந்துட்டேன், இதுதான் நான் அடிமைப்பட்டதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி வினதை கருடன் கிட்ட சொல்கிற. அடுத்த பதிவில் இந்த வினதையினுடைய அடிமைத்தனத்தை கருடன் எப்படி மீட்டார், அமிர்த கலசத்தை அவர் தேவலோகத்திலேருந்து எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஓம் தத் சத்து. கருடருடைய திவ்ய சரித்திரத்தை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அதில் 3வது பதிவாக கருடருடைய தாயாரான வினதையினுடைய அடிமையை எப்படி அவர் உடைத்திருந்தார் அப்படிங்கிறதும், அமிர்த கலசத்தை அவர் எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை இப்போ பார்க்கலாம். கருடர் தன்னுடைய தாயாரான வினதை கிட்ட தாயார் அடிமைப்பட்டு கிடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய தாயாருடைய அடிமைத்தனத்தை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லி தாயார்கிட்ட போய் கேட்குறா. தாயார் உடனே வினதையானவள் சொல்கிறா, அப்பா, இதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல, என்னை அடிமையாக வச்சிருக்கக்கூடிய உன்னுடைய பெரியம்மாவான கத்ருவினிடத்தில் நீ போய் கேளு, அவள் சொல்லுவா அப்படின்னு சொன்ன உடனே கருடர் நேராக தன்னுடைய பெரியம்மாவான கத்ருவினிடத்தில் போய் கேட்குறார். அதுக்கு கத்ரு சொல்கிறா, உன்னுடைய தாயாருக்கு நான் பாப்ப விமோச்சனம், அதாவது இந்த அடிமைத்தனத்திலேருந்து இருக்கக்கூடியதான விமோச்சனத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அமிர்த கலசம் வேணும், அதை நீ கொண்டு கொடு அப்படிங்கிற. சரி, கருடனும் தன்னுடைய தாயாரை அடிமைத்தனத்திலேருந்து மீட்கணுமே அப்படின்னு சொல்லி நேராக தேவலோகத்துக்கு போகிற. தேவலோகத்தில் இந்திரனுடைய காவலில் அந்த அமிர்த கலசமானது பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கு.
அதை போய் அவர் எடுக்கிறதுக்கு போகிறச்சே தேவேந்திரன் பல தேவர்களை எல்லாம் சண்டையிடுறதுக்கு அதை தடுக்கிறதுக்காக அனுப்பிச்சி விட்றான். இப்போ கருடரும் இந்த தேவர்களோட ரொம்ப சண்டை போடுறார். சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சு விடுறார். கடைசியில் இந்திரனே நேராக வந்து கருடனோட சண்டை போடுறான். அந்த யுத்தத்தில் கருடன் தன்னுடைய சக்தி சாமர்த்தியத்தை எல்லாத்தையும் ரொம்ப சாமர்த்தியமாக காண்பிக்கிறார். இதை பார்த்துட்டே இருந்த இந்திரன் இனியும் நம்ம தாமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்கிட்டே இருக்கக்கூடியதான வஜ்ராயுதத்தை கருடன் மேலே பிரயோகிக்கிறார். வஜ்ராயுதங்கிறது ரொம்ப வசத்தியானது. அது மட்டும் இல்லாமல் ததீச்சி மகரிஷியினுடைய ஒரு கொடை, அவருடைய முதுகு எலும்பு தான் அந்த வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்லுவார். அந்த வஜ்ராயுதத்துக்கு, அந்த பெரியவருக்கு, அந்த ரிஷிக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரெக்கைகளில் 2 சிறகுகளை மட்டும் அந்த வஜ்ராயுதம் பட்டு கீழே விடும்படியாக கருடன் காண்பிக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், வஜ்ராயுதத்துக்கு மரியாதையை செலுத்தி தான் வந்து பெரியவர்களிடத்தில் அடிபணிந்தவன்கிறத காண்பித்தார். அதே சமயத்தில் தனக்கு எல்லா விதத்திலையும் சக்தி சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய ரெக்கைகளில் 2 சிறகுகளை மட்டும் அந்த வஜ்ராயுதத்துக்கு இரையாக ஆக்கினார். அதுக்கப்புறம் இந்திரன் புரிஞ்சுட்டான், இனி நம்மளால் இந்த கருடனை ஜெயிக்க முடியாது, நம்ம நேராக மகாவிஷ்ணுவின் இடத்துல போவோம்னு சொல்லி விஷ்ணுவின் இடத்துல போய் சரணாக அடைந்தான் இந்திரன். உடனே மகாவிஷ்ணு பார்த்தார், சரி கவலைப்படாத, இந்த அமிர்த கலசத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் வந்து காப்பாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி நேராக வந்து கருடன் கூட விஷ்ணு சண்டை போடுறார். கிட்டத்தட்ட 21 நாள் இந்த யுத்தம் நடந்துட்டுருக்கு. அப்புறம் விஷ்ணு பார்த்தார், சரி நம்மளுடைய அம்சம்தானே இந்த கருடன், அதனால் அவன்கிட்ட எல்லா சக்தி சாமர்த்தியமும் இருக்கும். இந்த லோகத்துக்கு கருடனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த நாடகத்தை நாம் ஆடினோம், போதும் இதோட நிறுத்திப்போன்னு சொல்லி கருடன் கிட்ட, கருடா ஒரே ஒரு கண்டிஷன் மேலே, அதாவது ஒரே ஒரு உத்தரவின் மேலே நான் உனக்கு இந்த அமிர்த கலசத்தை கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறேன். நீ நான் எப்பப்பெல்லாம் கேட்குறோனோ எனக்கு வாகனமாக இருந்து எனக்கு உதவி செய்யணும், அப்படின்னா நான் இந்த அமிர்த கலசத்தை உனக்கிட்ட தரேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கருடனும் ஒத்துண்டு அந்த அமிர்த கலசத்தை வாங்கிட்டு நேராக பூலோகத்துக்கு வரார். பூலோகத்திலேருந்து அதுக்கப்புறம் பாத்தாள லோகத்துக்கு போகிறார். அத்தல சுத்தல வித்தல பாத்தாள ரசாத்தல திலாத்தல மகாத்தலம்னு சொல்லக்கூடிய பாத்தாளங்களில் இந்த பாம்புகள் எல்லாம் வசிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. அங்கே கீழே போய் நேராக கத்ருவின் இடத்துல இந்த அமிர்த கலசத்தை கொடுக்குறார். கொடுத்த உடனே கத்ருவுக்கு ரொம்ப சந்தோஷம். வினத்தையே அந்த அடிமைத்தனத்திலேருந்து விட்டுடுறா. இப்போது வினத்தை அடிமைத்தனம் போயிடுத்து அப்படின்னு சொன்ன உடனே கருடன் நேராக வந்து திரும்ப அந்த அமிர்த கலசத்தை பிடிச்சிட்டு பறந்து போகிறார். இதை பார்த்த உடனே வினத்தைக்கு ரொம்ப சந்தோஷம், கத்ருவுக்கு ரொம்ப கோபம். இந்த கத்ரு உடனே கருடனை பார்த்து கேட்குற, கருடா என்ன இது, என்னை ஏமாத்துறியா, என்னை சூழ்ச்சி பண்ணுறியா அப்படின்னு. இல்லை நீ சூழ்ச்சி பண்ணி என்னுடைய தாயாரை அடிமைப்படுத்தினேன், அந்த மாதிரி உன்கிட்ட நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுத்துட்டேன். ஆனால் இது உனக்கு சார்ந்ததல்ல, இதை பெறுவதற்கான தகுதி உன்கிட்ட இல்லை, அதனால் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருடன் எடுத்துகிட்டு போகிறேன். சும்மா இருப்பாளா கத்ரு? உடனே தன்னுடைய பிள்ளைகளான கார்கோட்டகன், சங்கபாலன், குளிகம், பத்மன், மகாபத்மன், இப்படி எத்தனையோ பாம்புகள் எல்லாத்தையும் கருடனை போய் பிடிச்சின்னு வந்து அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வர்றதுக்காக அனுப்புகிறேன். இவர்களெல்லாம் நேராக போய் கருடன்கிட்ட சண்டை போட்டு கடைசியில் கருடனுக்கு அடிமைப்பட்டு கருடருடைய அங்கங்களில் காதுக்கு குண்டலமாகவும், கைக்கு வளையலாக கங்கணங்களாகவும், அதுக்கப்புறம் இடுப்புக்கு ஒட்டியானமாகவும், மார்பில் பூணலாகவும், காலுக்கு கங்கணங்களாகவும் இப்படி மாறி அவர்கள் கருடனுக்கே ஆட்பட்டு கிடக்கிறார்கள். இது அற்புதமாக சுவாமி வேதாந்த தேசிகர் கருட பஞ்சாசத் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தில் காண்பிக்கிறார். இப்படி கருடன் பறந்து போறச்சு அந்த அமிர்த கலசத்திலிருந்து ஒரே ஒரு துளி அமிர்தம் தர்பை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லு மேலே விழுந்ததான். இந்த அமிர்தத்தை எப்படியாவது நம்ம சாப்பிட்டுடணும்னு சொல்லிட்டு இந்த பாம்புகள் எல்லாம் நேராக போய் அந்த தர்பையில் இருக்கக்கூடியதான அந்த அமிர்தத்தை சாப்பிடணும்னு சொல்லி நக்கித்தான். அப்படி நக்கும் பொழுது என்னாச்சா, அதுக்கு ஒரே ஒரு நாக்கு இருந்தது. இந்த தர்பையினுடைய கூரான முனையை அந்த நாக்கை கிழிச்சு அதுக்கு 2 நாக்காக மாறிடுதான். அதனால தான் பாம்புகளுக்கு பொதுவாக இந்த ஊர்வன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜந்துக்களுக்கெல்லாம் 2 நாக்கு இருக்குது. இந்த 2 நாக்கு பிளவுபட்டதற்கு காரணம் இதுதான். தர்பையில் போய் அதை நாக்கை வச்சு நக்கினதுனால அதுக்கு 2 நாக்காக மாறிடுது. அதனால தான் தர்பைக்கு இவ்வளவு ஏற்றம். நம்ம ஏன் தர்பைக்கு இவ்வளவு ஏற்றம் கொடுக்குறோன்னா அதில் அமிர்தம் பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் கருடன் திரும்ப நேராக கொண்டு போய் அந்த அமிர்த கலசத்தை இந்திரனிடத்தில் ஒப்படைச்ச உடனே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்திரன் மகிழ்ந்து போய், உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன், அந்த வரத்தை கேளு அப்படின்னார். இல்லை இனி இந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்காகத்தான் இருக்கணும், அதுக்காக உங்களுக்கு நான் எப்பொழுது எந்த உதவி செய்யணுன்னாலும் நான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கருடரானவர் இந்திரனுக்கு ஒரு நமஸ்காரத்தை செலுத்திட்டு வரார். இப்படி கருடன் தன்னுடைய தாயாரான வினதையினுடைய அடிமைத்தனத்தை மீட்டு அமிர்த கலசத்தை எல்லாம் கொணர்ந்து திரும்ப அதை கொண்டு போய் கொடுத்து
மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக ஆனார் அப்படிங்கிற சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு அடுத்த பதிவில் கருடருடைய பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தன்யவாதா. நமோ நமஹ.